மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் காரைக்குடியில ஏன் பேசலன்னு நம்ம பேச போறோம். அதுவும் அரை மணி நேரம் பேச போறோம். சரி விடுங்க, நடந்து போச்சு. தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏன் காரைக்குடியில பேசல? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிளானா, நல்ல ஒரு திட்டமிடலா இருந்துச்சு. வரும்போது நல்ல வைபா இருந்துச்சு. இருந்த போதிலும் காரைக்குடியில பேசுறதை தவிர்த்துட்டு இன்னைக்கு போயிட்டாரு. எங்க தாண்டா போறாரு, அவர் எங்க தாண்டா போறாரு அப்படிங்கிற மாதிரி லவ் பார்த்துட்டு எல்லாருக்கும் பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா அவர் வந்துகிட்டு இருக்க இடம்லாம் அவங்க போடல வைங்களேன். அந்த நேகராப்பில் ஒரு ரவுண்டாக ஒரு சுற்றி நேகராப்பில் சுற்றிட்டு மறுபடியும் அப்படியே போயிட்டாப்ல. அங்கே ஒரு தேவர் சிலைக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டாப்ல. அப்புறம் மறுபடியும் போயிட்டு நான் நினச்சிருக்கேன் வேற எங்கேயும் பேச போறாரு மனுஷன், ஏன் நான் ஸ்பீக்கராக இருக்கு இந்த மனுஷன் பேசலை அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் போயினேங்கிறாப்ல, தெரியா போயிடுங்கிறாப்ல. அப்புறம் பார்த்தா ஃப்ளைட்டு வீட்டு போயிட்டாப்ல. ஐயோ அப்படி எடுத்துட்டு சரி என்ன நடந்தது ஏது நடந்தது, இன்னைக்கு அந்த ரோடு ஷோவில் நடந்த அதிசயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து நம்ம ப்ராப்பராக பேச போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம வருத்தத்தில் இருக்கிறோம்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். அது அந்த ஜனநாயகன் படத்தை அவங்க லீக் பண்ணதை எப்படி போனாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ இப்படி பண்ணியிருக்கே கூடாது அந்த மனுஷனுக்குங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் இப்போ எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு அஜித் ஃபேன். இதுக்கு முன்னாடி நான் காலகட்டங்களில் நான் அஜித் ஃபேனாக இருக்கும்போது விஜய் படங்கள் வரும்போது நான் அப்போஸ் பண்ணுவேன், திட்டுவேன். இந்த படம் சரியில்லை, நான் பரப்பாது அவதூறா, நாங்களும் அந்த காலத்துல அவதூறு பரப்பிடுவோம். அவதூறுனா என்ன மாதிரி பேருக்கும், பீஸ் படம் ஃப்ளாப்னு சொல்லுவான். அப்புறம் துப்பாக்கி படமே நல்லா இல்லைன்னு சொன்னாலும் துப்பாக்கி படம் ஒன்றுமே நடந்தது, துப்பாக்கி சுட்டுனே இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அவதூறு. எந்த இடத்துலையும் அந்த மனிதனை தனிநபராக தாக்குறது கிடையாது. அவருடைய வளர்ச்சியை கண்டு நாங்கள் பொறாமைப்பட்டது கிடையாது. நாங்கள் எதிரியாக நாங்கள் பார்த்தோம். தலை அஜித்துக்கு ஒரு பெரிய ஆப்போனண்ட்னா அது விஜய் தான் அப்படிங்கிற நாங்கள் எந்த இடத்துலையும் தகுந்து கிடையாது. பொசுக்கு மனுஷன் அந்த மனுஷன் விட்டு நான் பொலிட்டிக்கல் போகிறோம் அப்படிங்கும்போது நாங்கள் தான் அனாதையாக ஃபீல் பண்ணோம். அந்த மனுஷனை விட விஜய் ரசிகர்கள் விட அவரால் விஜய் ரசிகர்கள் பொலிட்டிக்கல் போய்ட்டு அங்கே பொலிட்டிக்கல் சண்டை போட்டு இருந்தாங்களா, அப்போ நாங்கள் தனதுனே நினைக்கிறோம். நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அந்த மனுஷன் விட்டு போயிட்டாப்பல. எங்கள் துபாய்க்கு நான் கார் ரேஸ் போகிறேன்னு போயிட்டாப்புல. சரி அதற்கு பிறகு எங்களுடைய பாதைகளை நாங்கள் அரசியல் முழுக்க சினிமா விட்டுட்டு அரசியல் நோக்கி நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த மனுஷன் அந்த இன்னொரு முகத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் அந்த சினிமா ஃபைட்லேயே இருந்துட்டு அந்த மனுஷனுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பொலிட்டிக்கல் வந்து பிறகு நாங்கள் பார்த்தோம். வந்ததுக்கு பிறகு இந்த மனுஷனுக்கு ஏனென்றா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். திமுக அதிமுகவை நாம் அழிக்காம விடவே கூடாது. பலகால ஆசை, இவங்க ரெண்டு பேரும் ஒழியணும் அப்படின்னு பலகால ஆசை. அதை அழிக்க யாராச்சும் ஒருத்தன் வருவானான்னு பார்க்கும்போது தான் சீமான் மாதிரியான இந்த டம்மி பீஸ் எல்லாம் வந்துகிட்டு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இல்லை இவங்கெல்லாம் டம்மின்னு தெரிஞ்சிட்டு ஒரு மனுஷன் வந்துக்கிறாப்பல. இன்னைக்கு இருக்கிற திமுக அதிமுகவை அழிக்க விஜயால மட்டும்தான் முடியும். அது போக இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, அதிமுக ஆல்ரெடி அழிஞ்சுன்னு இருக்குது. பிஜேபி டேக் ஓவர் பண்ணிட்டு நாளைக்கு என்ன களம் மாறும்னா, விஜய் வராத பட்சத்தில் திமுக வெர்சஸ் பிஜேபின்னு அழியும். ஒருத்தன் மதவாதி, அவங்ககிட்ட போன எனக்கு பயமா இருக்குது. இந்த நாள் ஊழல்வாதி, அப்ப இவனை அழிக்க எவன்டா வருவான்? இல்லை எனக்கு தெரியல, அந்த பயமே எனக்கு இருக்க முடியல. ஒரு சாதாரண அஜித் ரசிகனா இருந்து நான் அதை பார்க்குறேன். சினிமா வேறையா, அது சும்மா சினிமா அவ்வளோதான், பார்த்து தூக்கி போட்டு வந்திருப்போம். என் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நான் தினம் சந்திக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அதை எவன் தீர்த்து வைப்பான்? அந்த கோபம் இருக்காதா, அந்த எதிர்பார்ப்பு இருக்காதா? சீமான் மாதிரியான ஒரு ஆளை நம்ம நம்பி போகும்போது அந்த ஆளை எல்லாரும் விட மோசமா இருக்கிறாயா? அவங்கள்ட்ட காசு வாங்கி தின்னுட்டு இவர் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாங்கிறது நாங்கள் பார்த்துட்டு உணர்ந்து வரும்போது விஜய்ன்ற நபர் வந்தார். வந்ததுக்கு பிறகு விஜயை அடிக்க நான் சும்மா ஜஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது நான் சும்மா பார்த்தேன். சரி ஒரு வந்துக்கிறாப்புல, நல்ல விஷயத்தை வந்துக்கிறாப்புல, மனுஷன் பண்ணட்டி அப்படின்னு தான் நான் விட்டேன். அதுக்கு பிறகு தடுத்துக்கிட்டே இருந்தான். இல்லை அப்போ எனக்குள்ள ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆகிட்டே இருந்திருக்கு எனக்கு போல. என்றா சீமான் மாதிரி விட்டுட்டு வந்து சீமான் நாம் தமிழ்ல வந்ததுக்கு பிறகு தான் நான் அப்படியே நியூட்ரலாக இருந்தேன். அப்போ ஒரு மனுஷன் வராமல் நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்னை ட்ரிகர் பண்ணிவிட்டு உள்ள ஒரு மேட்டரை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஏன்னா இந்த அடி அடிக்கிறீங்க, இந்த ஏன்டா இந்த அடி அடிக்கிறீங்க மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்டு இருந்தா 10 பேர் மேலே கூட நியாயம் இருக்கா, இல்லை நியாயம் இருக்கலாம். அப்போ ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருந்தா தப்பே பண்ணல, ஏன்டா 10 பேர் அடிக்கிறேன்னு நமக்கு ஒரு சாதாரண மனுஷனை தோணும்ல. அதே மாதிரி ஒரு மனுஷனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். இல்லை அதுக்கு பிறகுதான் அந்த பக்கம் போகணும், நம்ம அந்த மனுஷனோட நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதன் விளைவா என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அடிக்க ஆரம்பிச்சுட்டே நான் இல்லை எதில் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து இந்த 40 பேர் இதில் அடித்தாங்க. அதுக்கு நீ தான் காரணம் சொல்லி அடித்தாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமா அடித்தாங்க. அவதூறு பரப்பு, ஒவ்வொரு நாளும் அவதூறு, இந்த நியூஸ் மீடியா ஏதாச்சும் அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்து நடக்க இன்னைக்கு எதில் வந்து முடிஞ்சிருக்குன்னா, அந்த ஜனநாயகன் படம் இந்தியாவிலேயே முதல் முறையாக, நல்ல உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு திரைக்கு வராத ஒரு திரைப்படம் இன்னைக்கு ஹெச்டியில் ஊரெல்லாம் பார்த்து. அந்த மனுஷனுக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு நல்ல ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிக்கலாம்டா. ஒரு சினிமா துறையே இருக்கட்டுமே, தமிழ் சினிமாவில் எத்தனை காலம் இருக்கிறார், எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஃபேர்வெல் கொண்டாடி இருக்கீங்க. இதே சினிமா துறை 50 இப்போ ரஜினி கூட 50 ஆண்டு காலம் நிறைவு பெற்றதுக்கு ஒரு ஃபேர்வெல் நடந்துச்சு. நிறைய பேருக்கு இது நிறைய பேருக்கு வச்சுக்கங்களேன் நடந்துக்கிட்டே இருக்கு. சும்மா 25 வருஷம் மீனவுக்கு பண்ணாங்க, ராதிகாவுக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த மனுஷன் போறாப்பல பையனெல்லாம் போறாப்பலன்னு அறிக்கை விட்டார். அதான் கடைசி படம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சினிமா துறை என்ன பண்ணிருக்கு, ஒரு ஃபேர்வெல் ஒன்று எடுத்துருக்கணும். அந்த மனுஷன் போறாப்பல விடு, பொலிட்டிக்கலை தாண்டி சினிமா துறை சினிமா சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஒரு ஃபேர்வெல் பண்றோம் அப்படின்னு பண்ணிருக்கலாம்ல.
அந்த மனுஷனுக்கு எந்த ஃபேர்வெலும் யாருமே பண்ணல. அந்த மனுஷன் அவருக்கான ஃபேர்வெலை அவராக பண்ணிக்கிட்டார். கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் ஒன்று வரும், அவனுக்கு பாடகற்ற வேலை கூட வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டான்டா, அவனுக்கு பாடி அவனே கட்டிக்கிடுவான்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கான ஃபேர்வெலை வேற யாருமே கொண்டாடல, அவருக்கான ஃபேர்வெலை அவரே பண்ணிக்கிட்டார். அவர் தான் ராஜா. தன்னுடைய விட்டுட்டு போற அந்த ஃபேர்வெல் கூட அவராக பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுயா. அந்த மனுஷனுக்கு சினிமா துறையில் 33 வருஷம் உழைச்ச ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஃபேர்வெல் கொடுக்குறாங்களேன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி இல்லை, அது எனக்கு என்ன இன்னுமே ட்ரிகர் ஆகுதுயா, என்ன இன்னுமே ட்ரிகர் ஆகுது. அப்படிங்கிறது சாதாரண ஒரு மனுஷன் இன்னும் எவ்வளவு ட்ரிகர் ஆகும். சாதாரண புரியல் கொண்டு நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவனுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணிவிடும். நானே சொல்கிறேன், அதாவது விஜயை சிஎம் ஆக்க போகிறது இந்த தொண்டர்களோ டிவிக்கோலாம் கிடையாது, இதே பிஜேபியும் இந்த திமுக சேர்ந்து தான் அந்த மனுஷனை சிஎம் ஆக்க போது. வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த மனுஷன் வந்து எனக்கு இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சுது. அந்த பொலிட்டிக்கல் இந்தியா ஆனது பிறகு அந்த மனம் பிடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் அடிக்க அந்த ஆள் மேலே எனக்கு ஒரு தலைவங்கிற முறையில நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் மேலே எனக்கு பாசமெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. என்னன்னு தெரியல, யாராச்சும் அந்த ஆளை திட்டம் எனக்கு கோவம் வருது. முன்னாடி கடந்து போயிட்டு இப்போ எனக்கு இன்னும் கோவம் வருது. அப்போ அந்த ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது அந்த மனுஷன் வந்ததுக்கு பிறகு அந்த மனுஷன் அடிச்சுனே இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் நல்லதுக்கு தான். அது ஒரு வைரத்தை பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாப்புல. அதாவது இந்த 1000ல் ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, தூதுவன் வருவன் வதைக்கப்படுவன் மதலை விழிநீர் துடைப்பன் மாறி பெய்யும், இது எதுவும் நடக்கவில்லையே அப்படின்னு அந்த டயலாக் ஒன்று நடக்கும் 2026. என்னோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட தாழ்மையான கருத்துக்களை நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. அதுக்கு நான் வந்து டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணி விட்டுறேன். சரி, தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புறப்பட்டு வந்தார். வந்ததுலேருந்து நம்ம லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நினைக்கிறேன். மனுஷன் தெரியா வந்து நான் தாப்பல ஜாலியாக இருந்துச்சு. அதற்கு பிறகு காரைக்குடியில் அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டோம். அவர் என்ன பேச போறார், என்ன முத நாள் அவர் பேசின பேச்சு வந்து பயங்கரமா இருந்துச்சு, தெரியா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்குள்ளே மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பேச போறாங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்த மாதிரி நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்டா இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நிறைய பேச போறாரு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டம் பேசும்போது கொஞ்சம் தவறிட்டார் அப்படின்னு. இந்த மனுஷன் இன்னைக்கு ஃபுல்லாவே தவறிட்டார், பேசவே இல்லை. அதாவது நேற்றுக்கு காரைக்குடியில் அவர் பேசுவதற்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னா மொத்தம் 10,000 பேர் தான் கூடணும் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 12 மணில இருந்து 2.5 கிலோ நீங்க பேசி முடிச்சிடணும்னு அனுமதி கொடுக்கப்பட்டது. சரி, ஓகே, அதுக்குள்ள பேசிடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அது வரதுக்கே லேட் ஆயிட்டு. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா கிரௌட் மேனேஜ்மெண்ட். கிரௌட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் 2 இருக்கு. இவ்வளவு கிரௌட கூட்டினதும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 10,000 பேர்னா ஒரு 20,000 பேருக்குள்ள கட்டி ஏறானுங்கப்பா, வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நிற்கிறானுங்க, அந்த பக்கம் பார்த்தா நிற்கிறானுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் தூத்துக்குடி லெவலுக்கு கிடையாது. தூத்துக்குடி லெவலுக்கு எவனாலையுமே பண்ண முடியாது. அது அந்த கிரெடிட்டை தூத்துக்குடிக்காரன் தான் எடுத்துக்கணும். அவனை மாதிரி எவனுமே தமிழ்நாட்டில் பண்ண முடியாத அளவுக்கு காமிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இல்லைனாலும் காரைக்குடியில் சம கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு. அதுவும் கம்மி பண்ணியிருக்கணும். இந்த போலீஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணியிருக்கணும். அதற்கு பிறகு டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம இத்தனை மணிக்கு புறப்பட்டா இத்தனை மணிக்குள்ள போயிடுவீங்கன்னா தெரியும், படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சா பாடா படுத்துக்கிறாங்க. வரும்போதுலேருந்து அந்த மனுஷனை படாபாடு படுத்திருக்கேன், எல்லா இடத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் புறப்பட்டு அந்த இடத்த வந்து அடைஞ்சிக்கலாம். கரெக்டாக 1/4 மணி நேரம் லேட்டாக வந்தார். அந்த என்ன எவ்வளோ கேஸ் போடுறான், நம்ம பேசிட்டு போக வேண்டியது என்ன. அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டார், அவர் பேசவே இல்லை. அப்படிங்கிறது எனக்கு உண்மையில ஷாக்கு. சரி, வேற எங்கேயும் பேச போறாரு, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். அந்த மனுஷன் அங்கேயும் பேசுறாங்க போது என்னடா நடக்குது, எனக்கு பெரிய ஷாக். அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் எப்பயுமே பேசுகிற டயலாக் ஒரு நாள் பேசிட்டு போனாலும் சரி, அவங்களுக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ பேர் பார்க்க வந்து கால் கடுக்கு நின்றுக்கிறா இப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம், அவங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு பேச ஒரு 4 மேட்டர் எடுத்து பேசினா அது கொஞ்சம் வீரியமா பரப்பிருக்கலாம். அந்த இடத்துல ஏன் விஜய் மிஸ் பண்ணான்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போதே கீழே ஒரு வருத்தத்தை விட்டுறாப்புல, வாயில சீனை வச்சு அடியில் வெடி வச்சுறாங்க மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடறாப்புல. அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் அந்த இடத்துல டாக்டர் பிரபுவை கூப்பிட்டு கையை காட்டினது வந்து உண்மையிலேயே சிறப்பு. இதை தான் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ண சொல்கிறோம். அந்தந்த தொகுதிகளுக்கு போனால் ஒரு 4 பேர் 5 பேர் ஏற விட்டு ஒவ்வொரு ஆளாக காமிச்சிட்டு டாக்டர் பிரபு இன்னைக்கு பண்ண மேட்ரு இன்னைக்கு கையை காமிச்சு தூக்கின மட்டும் செமையா இருந்துச்சு. அந்த மனுஷன் தாய் நிற்கிறாப்பல, ஏதோ ஃபேன் மூடில் இருக்கிறாப்பல போல, மேலே ஏறி நீ என்னடா என்ன கூப்பிட்ற, நான் போகிறேன்டா மேலேன்ட்டு ஏறி தாவியை பிடிச்சி ஏறி நின்று கையை காமிச்சாப்புல. நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் ஒரே அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. பாத்தியா விஜய் எந்த இடத்துலையுமே பண்ணாத இந்த இடத்துல ஏன் பண்ணிக்கிறாப்புல, சீமானுக்கு பாய்ந்துட்டாப்புல, அதனால தான் அப்படி பண்ணிக்கிறாப்புலன்னு உருட்டிட்டு வந்தா போட்டு பழந்துட்டு அனைமா சாட்டானமா வீடியோ ரெடி பண்ணி பார்ப்பல. அவர் நேரம் வாஞ்சி பேசியிருப்பாப்புல. இப்போ பார்த்தீங்களா இந்த டாக்டர் பிரபு இன்னும் அந்த மனநிலையில் இருக்கிறாருங்க. அதனால ஒரு ஃபேனாங்க நீங்கள் ஒரு கேண்டிடேட் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும், இன்னும் நீனா நடிகனா ரசிகனா எல்லாம் அப்படின்னு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருப்பான்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு எங்கேயுமே பண்ணாத விஷயத்த வந்து விஜய் இங்கே பண்ணிக்கிறாப்புல, சீமானை பார்த்து பயந்துட்டாப்புல அப்படின்னு
ஏதாச்சும் புகை விட்டுருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. அதற்கு பிறகு சரி விடுங்க, விஜய் அவர்கள் பேசாதது மிகப்பெரிய வருத்தம். இதை நம்ம இப்போ பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளாம் அதுக்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சு 24ஆம் தேதி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பேச போகிறோம். இதெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் வச்சுக்கல. போன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. கனெக்ட் ஆனிச்சுன்னா, ஒரு வயசான அம்மா செயினை கட்டி கொடுத்துருப்பா விஜய் மேலே. உண்மையில அதில் எதிர்பார்க்கவே இல்லையா? ஒரு கோல்டு செயின் எத்தனை மணி தான் ஒரு பவுண்டுக்கு இன்னைக்கு பவுன் விற்கிற ரேட் என்ன? 1,23,000 22,000 வந்துட்டு நினைக்கிறேன். அந்த அம்மா கொடுத்துட்டு அவர் போட்டுக்கிட்டு இந்த போட்டுக்கிட்டமான்னு எடுத்து காமிச்சு போறாரு. உண்மையிலே அது சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வரும்போது பார்க்குறோம் வண்டியை நிப்பாட்டி, புதுக்கோட்டை பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டி 50 ரூபா பணத்தை 50 100 எடுத்து கொடுத்துட்டு எனக்கு 4 வெள்ளரி மிஞ்சி விடுமா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா வெள்ளரி மிஞ்சி கொண்டா கொடுக்குது. எங்க எவ்வளோ திருச்சி போகும்போது எங்கள் வண்டியில் போனாங்கணும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு அடி எங்காச்சும் அந்த பக்கம் அதிகமாக வெள்ளரி பிஞ்சு விற்பாங்க, வாங்கி போட்டு தின்னுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாதாரணமாக நடக்குதுன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தன் போயிட்டு போயிட்டு இருக்கும்போது, அண்ணா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். சும்மா நானும் சொல்லிக்கலாம்னா சாப்பிட்டப்பா அப்படின்னு சொல்லிடுவான். இல்லை சாப்பிடல அப்படின்ட்டு போறாரியா. அதெல்லாம் நேச்சுரலாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நடிக்காத தலைவன். சும்மா அந்த நம்ம ஸ்டாலின் ஐயா அவங்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் மிதப்பாவே இருப்பாங்க. அவங்க எல்லாம் கேட்க தோணாது. நீங்களாம் கொட்டிட்டு வந்துருப்பேன் எங்கேயாச்சும் பிரியாணி தின்ட்டு இருப்பான்ல, எவன் கேட்க போகிறான்? ஆனால் ஒரு அண்ணங்கிற முறையில் கேட்குறாங்க. அவரு அப்படின்ட்டு போகிறாப்புல. அதெல்லாமே கனெக்ட் ஆகுதியா. ஒரு தலைவன் இப்படி தான் இருக்கிறான் என் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகுது. இன்றைக்கே அவங்கள கூட்டம் கூடி ஏறுது. அப்படி என்ன காரணம்? அண்ணனா பார்க்குறான், அவரும் தம்பியா பார்க்குறாரு. அதனால தான் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மொமெண்ட்டியா, உண்மையாக சந்தோஷப்பட்டேன். தளபதி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கப்பா ஆள்கிட்ட. தளபதி ஃபோட்டோ இந்த பக்கம் தோனியோட ஃபோட்டோ, 2 தலை 1 தளபதி. செமையாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ தலைவன் வாங்கிட்டு அப்படியே வச்சுருந்தாப்புல. அதுக்கு பேர் ஒரு ஃபோட்டோ வச்சு கண்ணாமூச்சி வேலை இருந்தாப்புல. அதெல்லாம் நல்ல நல்ல மொமெண்ட். அந்த மனுஷன் போகும்போது எல்லா மொமெண்ட்டுமே சூப்பராக இருக்குது. அன்றைக்கி அது மாதிரி தான் பூ அள்ளி போட்டு அப்படிங்கிறாப்புல. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய விஷயமா அப்படிலாம் கேட்டால், எங்கள் அண்ணன் வராப்புலையா, எங்கள் அண்ணன் அவ்வளோ இருப்பாப்புல அப்படின்ற மனநிலையில் எல்லா பசங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்களாம் ஏற்றுக்கிட்டானே ஏற்றுக்க வந்தனடா. நீங்கள் தான் எதை பற்றினாலும் பேசிங்களா. சாப்பிட்ட ஒரு வீடியோ போட்டுக்கிறாப்புல அன்னைக்கு மனுஷன் வேற லெவலில் பேசி விட்டாப்புல. எவனாலுமே தவறு கண்டுபிடிக்க முடியல. இந்த தவறு கண்டுபிடிக்கிற ஆட்கள் கூட நல்லா நல்ல ஒரு அரசியல் பேசிக்கிறாப்புல வந்துட்டாங்க. சாட்டா என்ன ஒன்றும் கிடைக்கல, மனுஷன் பேசிக்கிறாப்புல பாருங்க. அதாவது விஜய் அதாவது என்ன சொல்லணும்னா, காரைக்குடியில் அன்னைக்கு என்ன தூத்துக்குடியா நெல்லையில் இப்படிதான் பேசுவாங்களா? இதெல்லாம் ஒரு கமாண்டாடா. இதுக்கு முன்னாடி வச்சு பேசுறேன், நான் ஒத்துக்கிறேன். ஏதோ அவர் பேசுனதை தப்பானாலும் திருச்சி பேசுவேன். இப்ப தப்பா திருச்சி பேச கூட ஒண்ணு இல்லைங்குவோம், வாய பேசிட்டாப்ல. இந்த காட்டு ஓனா இருக்கு பாருங்க, காட்டு ஓனாடு வாய வைக்கும். இந்த இது இருக்கு பாருங்க, மூஞ்சூர் எலி. அந்த மூஞ்சூர் எலி அது மாதிரி என்ன வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்கியா இல்லை? எப்படி சீமான் பேசுனா நீ பார்த்தலையா? அந்த ஆளு பல்ல கடிச்சதெல்லாம் பார்த்தலையா? அப்படி இறக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எதிரிக்கு சான்ஸ் கூட கொடுக்காம நீ பேசினா நல்லா இருந்தது. சரி விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் அப்படின்னா, ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் சரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் விட்டு பாப்பா பாய் விட்டு அம்மா முனீஸ்வரர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துச்சியா. அது பாருங்க, அந்த அம்மா முஸ்லீம் அம்மா கையில் வச்சிருக்குது ஒரு ஹிந்து ஃபோட்டோ, வாங்குற மனுஷன் கிறிஸ்டின். எப்படி கனெக்ட் ஆகுது? இதெல்லாம் தளபதியோட கூட்டத்தில் மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம்யா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு தலைவன் சைக்கிள் ஓட்டின மொமெண்ட்டு வேற லெவல் மொமெண்ட்டு. அது எனக்கு இன்னும் பண்ணியிருக்க வேண்டான்னு தான் தோணுது. அது ஆபத்தான விஷயம். அது தளபதி அவர்களுக்குமே ஆபத்து. திடீர்னு இறங்கி நான் சைக்கிள் ஓட்டணும் ஆசைப்பட்டாப்புல. அது ஏற்கனவே ஓட்டு போட போகும்போது ஒரு வாட்டி அப்படி பண்ணியிருந்தாரு. அது கூட ஒரு விழிப்புணர்வாக பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம். ஆனால் இன்றைக்கி சைக்கிள் ஓட்டினது ஆபத்தானது. அது அவருக்கு ஆபத்து. எவ்வளோ பேர் கட்டி ஏன்னா இதில் கூட்டு நெருக்கிறாங்க, அந்த மனுஷனை போட்டு நெருக்கிறாங்க. அதில் தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் இன்றைக்கி பண்ணார், அது நல்லா எடுபட்டுச்சு. நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் அதான் ட்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க, தலைவன் கீழே இறங்கி வருவாப்பிலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்களேன். ஆனால் இது தளபதி அவர்களுக்கே சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது தான் நான் பார்க்குறேன். அதற்கு பிறகு நிறைய பேர் இன்றைக்கி என்கிட்ட ஷேர் பண்ணி இது என்ன ப்ரோ உண்மையாக ப்ரோ அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்ன இதுனா, அந்த இவி மிஷின் டம்மியாக கிரியேட் பண்ணி மாட்டிக்கிட்டு போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டு சென்னை அண்ணா நகர் பக்கம் மாட்டிக்கிட்டு இன்னும் இப்படி பண்ணிட்டானுங்க திமுக இப்படி பண்ணிட்டானுங்கன்னு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க மேலே திட்டிலாம் ஒரு இதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது என்னன்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு ஏதோ ஒரு கட்சி, எந்த கட்சின்னு தெரியல. எனக்கு இன்னும் அந்த வைத்தியலிங்கிற மாதிரி ரெண்டும் ஒன்றா போட்டு என்னால் கன்ஃபியூஷன் ஆகுது. அது யாருன்னு தெரியல. அது என்னன்னா, சாதாரண தெர்மாகோல் இருக்குல்ல, அதில் இந்த இவிஎம் மிஷினோட மேல் இருக்குன்னு அதை காப்பி எடுத்து ஒட்டி கீழே அந்த பேட்டரி எல்லாம் வச்சு இந்த பாருங்க திமுகவுக்கு அமுக்குங்க, எனக்கு நமக்கு சவுண்டு வருங்க அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அந்த திமுக சேர்ந்த நபர்கள்லாம் நினைக்கிறேன் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அவங்க கொண்டு மாற்றி வைக்கிறதுலாம் பண்ணலை, அப்படிலாம் அவங்க பண்ணலை. ஜஸ்ட்டு கொண்டு காமிக்காது. வெறும் பேப்பர் சும்மா கையில் ஆடுது. அந்த
தெர்மாகோல் பேப்பர் அதெல்லாம் வந்து அவங்க மாற்றி வைக்கிறதுக்கோ அதுக்காகலாம் கொண்டு போகல. அதெல்லாம் வந்து தவறாக நம்பாளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொட்டியை மாற்றத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு நினச்சிருக்காங்க. அது அப்படி கிடையாது. இதே மாதிரி சாதாரண ஒரு தெர்மாகோலில் மேலே அதோட அட்டையை ஒட்டி யார்ட்டையோ கொண்டு காமிக்காங்க. இது அமுக்கு நான் சவுண்டு வருதாமா இங்கே நாம போடணும் கொண்டு காமிக்கிறத கொண்டு போயிருக்காங்க. அதனால நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த புதுச்சேரியில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 91.23% ஓட்டு நடந்திருக்கு. போன முறையெல்லாம் 80-86%, ஒரு 10% அதிகரிச்சிருக்கதான் நம்ம பார்க்குறோம். 10 ஒரு 7-8%, 8%ங்கிறதுல அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வந்துடும் அந்த ஊரில் தொகுதி கம்மி அப்படிங்கிற பட்சத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே இந்த டாக்டர் பிரவீன் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும், தலைவா இதை எடுத்து பேசுங்க தலைவா அப்படிங்கிறது. அது எனக்கு டைமிங் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ இது சரியான நேரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, கடந்த தமிழ்நாடுகள வரலாறுகள்லேயே 72%, 73%, 74%, 75%, 76% இப்படி தான் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓட் பர்சன்டேஜ் போலாகும். 100% அப்படி தான் போலாகும். ஒரு 25% போட வரவே மாட்டான். அவன் வந்து இந்த அரசின் மேலே உள்ள விரக்தினால போய் எதுக்கு ஓட்டு போடணுங்கிறதுனால அது நிறைய காரணங்களால் வராமல் இருந்தான். ஆனால் இப்போ புதுச்சேரியை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அங்கே ஒரு 7-8% ஏறிக்குன்னா தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு 7-8 10-12 வரைக்கும் ஏறும். அவங்க ஒரு 85-90% வந்துட்டுனா எத்தனை ஓட்டு? ஒவ்வொரு முறையும் 1 கோடி பேர் ஓட்டு போடாமல் இருக்கிறாயா? போன வாட்டி 6.5 கோடி பேர் ஓட்டு லிஸ்ட்ல உள்ளவன் அவன் போட்டது எவ்வளவு? ஒரு 5.25 கோடி பேர் தான் வந்திருந்தாங்க. 1.25 கோடி பேர் ஓட்டு போடவே இல்லை. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 60 லட்சம் பேர் வந்துருவான். புதுசா வந்து ஓட்டு போட்டா அவெல்லாம் வந்து திங்க் பண்ணுவான், இத்தனை வருஷம் போடாம பேன் போட போறான், விஜய்க்காக போடுவான். அது 60 லட்சம் 70 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசியலே மாற்றிவிடும். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்டா இத்தனை நாள் ஓட்டு போடாம இருந்தவன் இந்த வருஷம் தான் போட வருவான். இதேதான் புதுச்சேரி நடந்துச்சு. இது தமிழ்நாட்டில் நடக்கிறது இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னொரு 14-15 நாள்ல நடக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு 90% தமிழ்நாட்டில் நெருங்கிட்டுனா டிவிகேக்கு மிகப்பெரிய இருக்கும். அது மட்டுமே எப்படி ஒரு 20-25 தொகுதியை பெற்று கொடுக்கும் அப்படின்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை. ஏன்னாட்டா இத்தனை வருஷம் ஓட்டு போடாமல் இருந்த 1.5 கோடி பேரில் ஒரு 60 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டால் அது என்ன, அதன் காரணம் என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக விஜயகாக இருக்கும். இத்தனை வருஷம் வராமல் இன்னைக்கு இந்த வாட்டி போடுறான்னா புதுச்சேரியில் நடந்தால் அதுக்கு விஜய் காரணம், இங்கே நடந்தாலும் அதுக்கு விஜய் தான் காரணம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய மாபெரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். மாபெரும் வெற்றினா 180 தொகுதி 190 தொகுதி எடுப்பாரான்னு கேட்காதீங்க. நமக்கு தேவை 120 தொகுதி தான் சொல்லியிருக்கேன். 118 அது 2 எக்ஸ்ட்ரா வச்சு 120 தொகுதியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது கிடைச்சாலே மிகப்பெரிய வெற்றி தான். அதை நோக்கி தான் போகிறோம். சரி, இன்னைக்கு இந்த சம்பவத்தில் விஜய் அவர்கள் இந்த காரைக்குடி ஸ்பீச் கிடையாது, இன்னைக்கு இந்த ரோடு ஷோ இதில் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள் இது இருந்தால் அவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோ வருது. நான் உங்கள் யங் தாத்தா.